தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் மீது ஏமன் கிளர்ச்சியாளர்களும் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏமனிலிருந்து ட்ரோன்கள் மூலமாக அவர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஏமனில் இருந்து வந்த 3 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஏமன்ல இருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்களா? இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏமன் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான விவரம். நிச்சயமாக இஸ்ரேல் மீது ஏமன் கிளர்ச்சியாளர்களும் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்ரேல தொடர்ந்து ஒரு சூழல் என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினமே ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டது. ஈரானுக்கு தகுந்த பதிலடி, அதே போல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரானும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாகவே இஸ்ரேல்ல பல இடங்கள்ல அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில இப்ப ஈரானும் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏமனிலிருந்து வந்த ட்ரோன்கள் மூலியமாக இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்த முயற்சி என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏமனிலிருந்து வந்த 3 ட்ரோன்களை சுட்டி வீழ்த்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஏற்கனவே ஈரான் ஏவுகணையை தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது ஏமன் நாட்டிலிருந்து வந்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால இஸ்ரேல தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவி வருகிறது. ஏற்கனவே இன்றையிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்பது இஸ்ரேல் ராணுவத்தால் வழங்கப்பட்டது. ஈரானிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக மறு அறிவிப்பு வரை பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல மக்கள் தங்கும்படி ஏற்கனவே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது தொடர்பாகவும் இந்த ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் மக்களுக்கான தாக்குதல் அல்ல. இஸ்ரேலுடைய பிரதமர் தெரிவித்திருந்தார், அடக்குமுறை ஆட்சியில் இருந்த விடுதலைக்காக ஈரானியர்கள் வேண்டிய நேரம் இது எனவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் தற்பொழுது இஸ்ரேல் மீது ஏமன் கிளர்ச்சியாளர்களும் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதாவது நேற்றைய தினம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 78 நபர்கள் உயிரிழந்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளுக்கு இடையே தற்போது தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏமன் கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இது மேலும் அந்த பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கிறது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கு இடையே அந்த ஒரு போர் பதட்டம் இருக்கிறதுனால மத்திய கிழக்கு நாடுகளிலேயே ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இஸ்ரேல் மீது ஏமன் கிளர்ச்சியாளர்களும் தாக்குதலை நடத்தி இருப்பது இஸ்ரேல் நாட்டில் மேலும் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை அதிகப்படுத்தி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.